மகாபாரதம் பாகம் 82. முதலாம் நாள் போரின் ஆரம்பம். பீஷ்மர் கிருஷ்ணரிடம், நீங்கள் பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர்கள்தான் போரில் வெற்றி பெறுவார்கள் என்று வாழ்த்தி அனுப்பினார். பின்பு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் துரோணரை சந்திப்பதற்காக சென்றனர். துரோணர் புன்சிரிப்புடன் அவர்களை வரவேற்றார். பாண்டவர்கள் தங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பித்த துரோணரை வணங்கி பணிந்து நின்றனர். துரோணர் பாண்டவர்களிடம், இந்த போரில் என்னுடைய எதிர்ப்பால் நீங்கள் தோல்வி அடையாமல் இருக்க ஒரு வழி தருகிறேன். நான் போர்க்களத்தில் பல அரசர்களுக்கு நடுவே போர் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் அசுவத்தமான் இறந்துவிட்டான் என்று யாராவது நம்பத்தகுந்தவர் ஒருவரை கூற சொல்லுங்கள். அந்த செய்தியை கேட்டவுடனே நான் என் கையில் இருக்கும் வில்லை கீழே போட்டு விடுவேன். அதனால் எளிதில் என்னை வீழ்த்தி விடலாம். பீஷ்மரும் நானும் இறந்துவிட்டால் கௌரவர்களை நீங்கள் எளிதில் தோற்கடிக்க முடியும். துரோணர் கூறியதை கேட்டவுடன் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் ஆச்சரியமடைந்தனர். பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தேரை திருப்பிக் கொண்டு தங்கள் படைகள் இருந்த இடத்தை நோக்கி சென்றனர். இருபுறமும் படைத்தலைவர்கள் கடைசி முறையாக அணிவகுப்பை சரிபார்த்து கொண்டனர். படை வீரர்கள் அனைவரும் போருக்கு தயாராக இருந்தனர். போருக்காக குறித்த நல்ல நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் போரில் வெற்றி பெறுவதற்காக அவர்களின் இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொண்டனர். விண்ணையும் மண்ணையும் 8 திசைகளையும் கிடுகிடுக்க செய்வது போல போர் முரசங்கள் ஒலித்தன. சங்குகள் முழங்கின. யானைகள் பிளிரியது. குதிரைகள் கனைத்தன. தேர் சக்கரங்கள் பேரொலியுடன் இடி இடிப்பது போல உருண்டு வந்தது. வீரர்கள் உரையிலிருந்து வாளை உருவும் சத்தம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. இருபுறமும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்த முன்னணி தேர்ப்படைகள் ஒன்றை ஒன்று நெருங்கின. கிருஷ்ணர் போரை தொடங்கலாம் என்பதை வலது கையை அசைத்து பாண்டவர்களுக்கு சைகை காட்டினார். பீஷ்மரும் சுவேதனும் ஒருவருக்கொருவர் போர் தொடங்கலாம் என்ற குறிப்பை கண்களாலேயே தெரிவித்து கொண்டனர். இருபுறத்து படைகளும் சங்கமமாயின. தர்மத்தையும் அதர்மத்தையும் நிலைநாட்ட போரின் முதல் நாள் ஆரம்பமாகிறது. இரு படைகளும் மோதிக்கொண்டனர். வீரர்கள் சிங்கம் போல கர்ஜித்தனர். யானைப்படையும் குதிரைப்படையும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்டன. வீரர்கள் கத்தி, வளைதடி, சக்கரம் முதலியன கொண்டு போரிட்டனர். பீஷ்மர் வீர ஆவேசத்தோடு போர் புரிந்து எண்ணற்ற வீரர்களை கொன்றார். பகைவர்களால் ஈயப்பட்டு ஏற்கனவே தங்கள் மார்பில் துளைத்து நின்ற அம்புகளை வலியையும் பொருட்படுத்தாமல் பிடுங்கி பகைவர்கள் மேலேயே எறிந்தார்கள். போரில் வலது கையை இழந்தவர்கள் இடது கையால் பகைவர் மேல் அம்புகளை எய்து போரிட்டனர். 2 கைகளையுமே இழந்தவர்கள் அம்புகளை வாயில் வைத்து கொண்டு பற்களால் எரிந்து போரிட்டனர். குருச்சேத்திர போர்க்களத்தில் வீரமும் ஆண்மையும் தனியே முடிவெடுத்து படைவீரர்கள் போர் புரிந்தனர். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் போர் புரிந்தனர். உறவு, பந்தம், பாசம் இவைகளை பற்றிய தயக்கத்தை எல்லாம் கிருஷ்ணரின் அறிவுரையால் தெளிவடைந்து போருக்கு தயாரான அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து நின்றான். பீஷ்மரும் அர்ஜுனனும் போர் புரியும் காட்சி போர்க்களத்தை அதிசயிக்க செய்தது. பீஷ்மரின் உதவிக்காக துரியோதனனும் அர்ஜுனனின் உதவிக்காக தர்மனும் சில சிற்றரசர்களை உடன் அனுப்பியிருந்தனர். சகுனி, சல்லியன் முதலியவர்கள் பீஷ்மர் பக்கமும், விந்தரன், அபிமன்பு முதலியோர் அர்ஜுனன் பக்கமும் துணையாக நின்றனர். பீஷ்மர் போர் செய்வதற்காக நின்று கொண்டிருந்த தேரின் உச்சியில் ஒரு பெரிய பாம்பு கொடி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனன் அந்த கொடியின் மேல் 12 அம்புகளை அடுத்தடுத்து வேகமாக செலுத்தி துளைத்து விட்டான். பீஷ்மரின் மார்பின் மேலும் உடலிலும் போன்றிருந்த கவசத்தின் மேல் அர்ஜுனன் எய்த 9 அம்புகள் பாய்ந்தது. போரில் அனுபவமும் திறமையும் வாய்ந்த பீஷ்மர் அர்ஜுனனின் விற்போர் திறமையை கண்டு அதிசயித்தார். கௌரவர்கள் பக்கம் சகுனி, சல்லியன் முதலியவர்கள் முன்னணியில் நின்றனர். அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கியது மட்டுமல்லாமல் சகுனி, சல்லியன் அவர்களையும் தாக்கினான். துரியோதனனின் படைகளின் அணிவகுப்பு நிலை குலைந்து தடுமாறியது. உத்தரனும் சல்லியனும் நேரடியாக ஒருவருக்கொருவர் எதிரின்றி வீர்ப்போரில் இறங்கினர். இரு படைவீரர்களுக்கிடையே மழை பொழிவது போல அம்புகள் வேகமாக மோதிக்கொண்டிருந்தன. உத்தரனுக்கும் சல்லியனுக்கும் நடந்த போரின் போது திடீரென்று உத்தரன் சல்லியன் நின்று கொண்டிருந்த தேரின் குதிரைகள் மீது அம்பு எய்ததால் அதை தாங்க முடியாமல் குதிரைகள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தன. தேர்ப்பாகன் மார்பின் மீதும் 4-5 அம்புகள் பாய்ந்ததால் அவனும் வீழ்ந்தான். இவ்வாறு நடப்பதை பார்த்த சல்லியன் நம்பிக்கை இழந்து விட்டான். அவன் உடலும் உள்ளமும் தளர்ந்து விட்டது. இந்த சமயத்தில் உத்தரன் எய்த அம்புகளால் கையில் இருந்த வில்லும் நாணர்ந்து
2 துண்டாக முறிந்து விழுந்தது. உத்திரனின் செயலால் கோபமடைந்த சல்லியன் ஆவேச வேகத்தில் போர் முறை, நீதி, நியாயம் எல்லாம் மறந்துவிட்டு அருகில் இருந்த ஒரு கூரிய வேலை எடுத்து உத்திரனின் மார்பை குறிவைத்து எறிந்தான்.